கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 146 சங்கீதம் 7 வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே யார் நம்மை ஒடுக்கினாலும், நம்மை துன்பப்படுத்தினாலும், நமக்கு விரோதமாய் தீமைகளை செய்தாலும், நம்மை தொந்தரவுபடுத்தினாலும் நமக்காக கர்த்தர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு யாராவது அநியாயம் செய்திருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அதற்கு நீதி கேட்கும்போது கர்த்தர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலக காரியங்களிலே நமக்கு நீதி கிடைக்காமல் போகலாம். ஆனால் நம்முடைய பரம தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், என்னை ஒடுக்கி கொண்டே இருக்கிறார்களே, என்னை துன்பப்படுத்துகிறார்களே, எனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்களே, என்னை அவதூறாய் பேசுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தேவ சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் எல்லா தேவைகளும் சந்தித்து நம்மை நடத்துகிறவர். அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை பசியா இருக்க விடார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் வறுமையோடு இருக்கிறதா, தரித்திர நிலைமைகளோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பசியா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்னத்தை உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதபடிக்கு நம்மை போஷிக்கிற தேவனை நம்பி வாழ்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர். நம்மை ஒருபோதும் அவர் பசியினால் வருந்த விடார். ஹல்லேலூயா. நீதிமான்களை அவர் ஒருபோதும் பசியினால் வருந்த விடார் என்று வசனம் சொல்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள். நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் நடத்துவார், போஷிப்பார். வானத்தின் மன்னாவினால் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் அவரை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது, வேத வார்த்தைகளை நேசிக்கும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். ஒருவேளை பிசாசின் கட்டிலே அகப்பட்டு கொண்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். வறுமையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே மை துதிக்கிறோம். மன உருக்கமுள்ளவரே மை துதிக்கிறோம். நீடிய சாந்தமுள்ள தேவனே மை துதிக்கிறோம். மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்க ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா லபா ரஹாதரபா ராகாபா ருஷே லேதேனே மாக்கரபா ரீபாக்காரா ஷாக்காரா கதூரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா ரஹாதரா ஷாக்காரத ரீபா ரஹாதரபா. என் தேவன் தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க.
கர்ப்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கரா ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா ரபா கபரா ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் உண்டாகட்டும் அப்பா. அதிசயத்தை செய்யுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் உதவி செய்வீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. எல்லா சூழ்நிலைகளையும் பிள்ளைகளுக்கு சாதமாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. அப்படியே சுகமாக்கு. கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். என் தேவனை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அரணுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம். முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.